அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஸோ போன வீடியோஸ்ல வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அத பத்தி தியரி பார்த்தோம். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் லேப்லாம் பார்த்தோம். ஓகே. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து மாடல் எவாலுவேஷன் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுல வந்து கிராஸ் வேலிடேஷன், அண்டர் ஃபிட்டிங், ஓவர் ஃபிட்டிங், அப்புறம் லேர்னிங் கர்வ் இத பத்தி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தாண்டிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே இந்த 1000 வந்து அப்படியே 10,000, 1,00,000 அப்படியே ஏற்றிட்டே போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்புறம் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு வேலையை என்ன பண்ணேன்னா, சேனலுக்கு வந்து பேரை மாற்றி விட்டேன். முன்ன வந்து என் பேர்லேயே ஓடிட்டு இருந்துச்சு சேனலு. அப்புறம் நானே யோசிச்சேன், நம்ம என்ன மதன் கௌரியா சொந்த பேரில் சேனல் நடத்துறதுக்கு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, ஜென்ரிக்காக ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃப் உட்காந்து நிறைய யோசிச்சோம். இப்போ அதை யோசிக்கும் போது நிறைய வந்துச்சு. ஸோ மேட்ரிக்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரலாம்னு வச்சு யோசிச்சோம். நிறைய மேட்ரிக்ஸ் மச்சான், மேட்ரிக்ஸ் மச்சி, மேட்ரிக்ஸ் புள்ளிங்கோ, இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஜா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தாலே மண்டே எரியுது சார், ஒரே கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நம்மளோட கோர்ஸ் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து ஒரு பேஸ் எலிமெண்ட்டு. ஸோ அதனால வந்து அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃபன்னாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் மஜா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சேன். சரிங்களா? அப்புறம் சேனல் பேர் மட்டும் தான் மாற்றினேன். சேனல் லோகோ அந்த ஐகான் இன்னும் மாற்றலை. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா அது திடீர்னு ஸ்ரீதர் சுவாமிநாதன் சேனலை காணும், ஒருவேளை சேனல்களை டெலிட் பண்ணிட்டானா அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதனால தான் அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸை பார்த்துனா நீங்கள் ரெகனைஸ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு வந்து ஐகானை விட்டு வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் ஐகானை டிசைட் பண்ணி அதையும் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ சேனலுக்கு பேர் மாற்றின உடனே நமக்கு யூடியூப்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆன சில நண்பர்கள்லாம் வந்து கேட்டாங்க, பேர் நல்லா இருக்கு, அப்படியே வீடியோ போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ போடுறேங்க அப்படி சொல்லிட்டு வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாசமாக வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு மாசத்துல வந்து வீடியோவும் போட முடியல, கமெண்ட்டும் நிறைய படிக்க முடியல. ஸோ அது எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணிடுறேன். என்னாச்சுன்னா, காம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னு சொல்லி ஒரு உன்னதமான ஒரு கோர்ஸ் வந்து நான் எடுத்துருந்தேன் போன செமஸ்டரில். அதோட ஃபைனல் எவாலுவேஷன் எல்லாமே இப்போ தான் முடிஞ்சு. பசங்களுக்கு வந்து எண்ட் செமஸ்டர் வந்து காம்படிஷன் ஒன்று வச்சு விட்டு, அப்புறம் அதுக்கெல்லாம் மார்க்கெல்லாம் போட்டு பூரா பையிலும் எல்லாம் ஒரே அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணி விட்டானுங்க. எல்லாருக்கும் 10 10 10 10 அழகாக போட்டு விட்டா கிளாஸ் ஆவரேஜ் 10க்கு பார்த்தீங்கன்னா 9.5. எல்லாரும் 10 மார்க் எடுத்திருக்காங்க. அதுலேயும் 1 2 பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதலை. அவங்க அப்புறம் வந்துட்டு, சார் நான் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. இல்லைப்பா முடியாதுப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இதுலேயே வச்சு நம்மளை நல்லா நொங்கிட்டானுங்க. ஸோ அதனால டைம் நல்லா போயிடுச்சு. ஸோ இனிமேலுக்கு வந்து இந்த குவாரண்டைன் முடிகிறதுக்குள்ளே இருக்க உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறலாம் மெஷின் லேர்னிங்கில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. கடைசியில் குவாரண்டைன் நம்மள முடிச்சு விட்டும் போல் இருக்கு. என்னைக்கு முடியும்னு தெரியல அதெல்லாம். ஓகே, கண்டென்ட்டுக்கு போகலாம் வாங்க. மெஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வந்து நிறைய ஸ்டேஜ் வந்து தாண்டி போகணும். ஸ்டேஜ் அல்லது படிநிலையெல்லாம் தாண்டி போகணும். ஸோ என்னென்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒய், எக்ஸுங்கிறது ஃபீச்சர்ஸ், ஒய்ங்கிறது டார்கெட். ஓகே. ஸோ அந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் வந்து எக்ஸ்ஐ, அப்புறம் அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒய்ஐ. சரிங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த மாடல் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ லேர்னுங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களோட கிரேடியன்ட் டிசென்ட் அல்லது வேற ஏதாவது ஒரு ட்ரைனிங் அல்கிரிதமோட ஒரு மாடல் தான் வந்து லேர்னர். ஓகே, அதுதான் வந்து லேர்ன் பண்ணுது. லேர்ன் பண்ண பிறகு எதுலேருந்து லேர்ன் பண்ணுதுன்னா டேட்டாலேருந்து லேர்ன் பண்ணுது. பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு மாடல் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாடல் வந்து என்னன்னா ட்ரெயின்டு மாடல். இப்போ இந்த லேர்னர்லேயே அந்த மாடல் தான் இருக்கும். அந்த மாடல் வந்து எம்டியாக இருக்கும். ட்ரெயினர் பண்ண முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வந்து ட்ரெயின்டு மாடலாக இருக்கும். அப்புறம் வந்து புது சாம்பிள்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மாடல் வந்து என்ன பண்ணணும்னா ஒய் ப்ரெடிக்ஷன் சொல்லி ஒன்று அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா இதை வச்சுட்டு நம்ம மாடல் வந்து ட்ரெயின் பண்ணலாம். எக்ஸை ஒய் கொடுத்து நீங்கள் கிளாசிஃபையரோ அல்லது ரிக்ரெசரோ கொடுத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாடல் அவுட்புட்டாக வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எந்த லைப்ரரி யூஸ் பண்ணீங்கனாலும் இந்த ட்ரெயின் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் தான். சரிங்களா? அதுவே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அன்னோன் சாம்பிள்ஸில் அந்த ட்ரெயின்டு மாடலை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாடல் டாட் ப்ரெடிக்ட்னு சொல்லி நம்ம சாம்பிள் இன்புட் கொடுப்போம். அப்புறம் அதுக்கு வந்து ஒய் ப்ரெடிக்ட்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அது வந்து ஒய் ட்ரூ. சரிங்களா? ஒய் ட்ரூங்கிறது ஆக்சுவல் வேல்யூ. அந்த ஒய் ட்ரூக்கும் ஒய் ப்ரெடிக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நிறைய எவல்யூஷன் மெஷர் இருக்கு. ஸோ ஸோ ஒய் ப்ரெடிக்ஷனுக்கும் ஒய் ஆக்சுவல் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத டிஃப்ரெண்ட் எவாலுவேஷன் மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அக்யூரசி, ப்ரெசிஷன், ரீகால், எஃப் மெஷர், அப்புறம் ஏரியா அண்டர் கர்வ்,
ஓகே, ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சோம்ல ஆர்ஓசின்னு சொல்லி, அப்புறம் ரெக்ரெஷன் மெட்ரிக்ஸ்னா ஃபுல்லாக எரர் மெட்ரிக்ஸ், மீன் அப்சல்யூட் எரர், ரூட் மீன் ஸ்கொயர், அப்புறம் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர், ஓகே, ஆர் ஸ்கொயர்ட் எரர், அட்ஜஸ்டர் ஆர் ஸ்கொயர், ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்தோம். யோசிக்காதீங்க, என்னையா கண்டென்ட்டே இல்லைன்னா பழைய மாவை மறுபடியும் அரைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது, சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வச்சு இந்த மாடல் வந்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இதில் வந்து அக்யூரசின்னு சொல்லுவாங்க. இப்போ கிளாசிஃபிகேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் எரர்னு ஒரு மெஷர் கண்டுபிடிப்பாங்க. எரர் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, 1 மைனஸ் அக்யூரசி. ஓகே, ஸோ சப்போஸ் அக்யூரசி வந்து 0.99 அப்படின்னா எரர் வந்து 0.01. ஓகே, இது வந்து அக்யூரசிக்கான எரர். பட் ரிக்ரெஷனில் எரருங்கிறது உங்களோட வேல்யூஸுக்கும் உள்ள அந்த ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க, சரிங்களா? அப்சல்யூட் சம்மேஷனாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட மெட்ரிக்ஸு. இதை வச்சு நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம். ஸோ இதை வச்சு ஒரு ட்ரெயின் பண்ண மாடலை நீங்கள் எவாலுவேட் பண்ணும்போது என்னென்னலாம் நீங்கள் வந்து பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து மேபி ஒரு 1000 சாம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த 1000 சாம்பிளையும் மொத்தமாக நம்ம வந்து வச்சு மாடலை ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செட்டாகவும் டெஸ்டிங் செட்டாகவும் நம்ம வந்து பிரிக்கணும் அதை. ஸோ எப்படி பிரிக்கிறதுனா மேபி வந்து ஒரு 60% ட்ரைனிங்கு, அப்புறம் 40% வந்து டெஸ்டிங்கு, அப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து 50-50ன்னு கூட பிரிச்சுக்கலாம். 60 ஃபார் ட்ரைனிங், 40 ஃபார் டெஸ்டிங் வச்சுக்கலாம். 70-30, 75-25 அப்படி கூட வச்சுக்கலாம். அப்புறம் வந்து 100-0 வச்சுக்கலாமாப்பா, எல்லாத்தையும் ட்ரைனிங் யூஸ் பண்ணிடலாமாப்பா அப்படின்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா மொத்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு மட்டும் யூஸ் ஆகும். உங்கள் மாடல் உண்மையிலேயே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த சாம்பிளுமே இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஏதாவது டெஸ்டிங்க்கு வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து ட்ரைனிங் வச்சுக்கிட்டு 70 வந்து டெஸ்டிங் வச்சுக்கலாமாப்பான்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸோ ட்ரைனிங்க்கு வந்து மினிமம் வந்து 50% வச்சுக்கணுங்கிறது ஒரு கன்வென்ஷன். அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி. ஓகே, ஸோ இப்படி வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மாடல் ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்னா அதுக்கு வந்து இது பொறுப்பு கிடையாது, அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஓகே, ஸோ இப்போ இந்த 30% கூட வச்சுக்கலாம். அது எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னா மேபி உங்கள் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ஒரு 1 மில்லியன் வைங்களேன். இந்த 30%ங்கிறது 3 லேக் சாம்பிள்ஸ். ஸோ அப்போ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அதிகமாக இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி 1 மில்லியன் இருந்தால் நீங்கள் வந்து 95% கூட ட்ரைனிங் வச்சுக்கிட்டு 5% கூட டெஸ்டிங் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த பர்சன்டேஜில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இதில் எவ்வளோ சாம்பிள் வருதுங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ அந்த ட்ரைனிங் வச்சு நீங்கள் வந்து ஒரு மாடல் வந்து எதுக்கு பண்ண போறீங்கன்னா ட்ரெயின் பண்ண போறீங்க. ஸோ அது வந்து மாடல் பில்டிங்க்கு யூஸ் பண்ண போறீங்க. அப்புறம் டெஸ்டிங் டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா அது வந்து நியூ டேட்டா, அது வந்து மாடல் இது வரைக்கும் பார்க்காத டேட்டா. ஏன்னா இது ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் சாம்பிள்ஸ். இதில் இருக்க சாம்பிள் அதில் இருக்காது, அதில் இருக்கிறது இதில் இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணாத ப்ராசஸ் டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவில் உங்கள் மாடல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ இது ரெண்டு அக்யூரஸில் எந்த அக்யூரசி முக்கியமான அக்யூரசி அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் மாடல் வந்து ட்ரைனிங் செட்டுக்கும் ஒரு அக்யூரசி தரும். சப்போஸ் ட்ரைனிங் செட்டில் வந்து அக்யூரசி 95 அப்படின்னா வெறும் ட்ரைனிங் செட் அக்யூரசி மட்டும் வச்சு அந்த மாடல் வந்து நல்ல மாடல்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அன்சீன் சாம்பிளில் உங்கள் மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதுதான் வந்து உங்களோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், அதுதான் உங்களோட ஜென்ரலைசேஷன் பர்ஃபார்மன்ஸ். ஜென்ரலைசேஷன்னா எந்த அளவுக்கு உங்கள் மாடலால் அந்த நாலேஜை வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்க ஒரு ட்ரைனிங் செட்டில் 95 கொடுக்குற ஒரு மாடல் டெஸ்டிங் செட்டில் வெறும் 30% கொடுக்குதுன்னு வைங்களேன். இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. ஓவர் ஃபிட்டிங்னா வெறுமனே ட்ரைனிங் செட்டை மனப்பாடம் பண்ணியிருக்கு, ஓவராக ஃபிட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால ரொம்ப முக்கியமான அக்யூரசி என்னன்னா இந்த டெஸ்டிங் செட் அக்யூரசி தான். ஓகே, ஸோ ட்ரைனிங் செட் அக்யூரசி அதிகமாக வந்துருச்சுங்கிறனால அது மட்டும் அது நல்ல மாடல் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஹியூமன் லேர்னிங் மாதிரி தான். இப்போ ஹியூமன் வந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணுவோம், சப்போஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்னல் எக்ஸாமு, குவிஸ் இதெல்லாம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மிட் டர்ம் எக்ஸாமில், குவிஸில் எல்லாத்துலேயும் பயங்கரமாக நல்ல மார்க் எடுப்பாங்க. அப்புறம் என்சம்மில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊற்றிக்கும் அவங்களுக்கு. அது எதனால அப்படின்னா அவங்களால அந்த நாலேஜை வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஓகே, ஏற்கனவே பார்த்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் தான் அவங்களால எழுத முடியுமே தவிர அவங்களால புதுசாக வர ஒரு கொஸ்டினை அதால் அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓவராக ஃபிட் பண்ணிட்டாங்க, ட்ரைனிங் செட்டில் ஓவராக ஃபிட் பண்ணிட்டாங்க, அதுக்கு பேர் ஓவர் ஃபிட்டிங். ஓகே, இப்போ வந்து எந்த அக்யூரசி முக்கியம் அப்படின்னா இந்த ஜென்ரலைசேஷன் அக்யூரசி தான் முக்கியம். ஓகே, அப்போ இது முக்கியம் இல்லையா அப்படின்னா அதுவும் முக்கியம் தான். அது வந்து அதிகமாக வர்ற வரைக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஓகேயா? ஓகே, ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா டெஸ்டிங் அக்யூரசி தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ட்ரைனிங் அக்யூரசியும் 98 கிடைச்சிருச்சு, டெஸ்டிங் அக்யூரசியும் 98 கிடைச்சிருச்சு அப்படின்னா
அதுதான் வந்து நல்ல மாடல். அதை வந்து என்ன பண்ணலாம்னா அதை கொண்டு போய் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே, அதை வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பிடலாம். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ல இருக்கும். அப்படி ஒரு மாடல் வந்து கிடைச்சா நல்லா இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ அதை கிடைக்க வைக்கணும். அதுதான் மிஷின் லேர்னிங் ரிசர்ச். ஸோ கிளாசிஃபிகேஷன் மாடல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டெசிஷன் பவுண்டரின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. டெசிஷன் பவுண்டரி அப்படின்னா ஒரு கிளாஸு, இது வந்து ஒரு கிளாஸ்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து இன்னொரு கிளாஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் வந்து பிரிக்க போகிற பவுண்டரி தான் டெசிஷன் பவுண்டரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் டெசிஷன் ட்ரீ வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டெசிஷன் பவுண்டரி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன். X1 X2ன்னு 2 ஃபீச்சர் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ட்ரீ வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. ஓகே, கிளாஸ் 0வையும் கிளாஸ் 1ஐயும் பிரிக்கிறதுக்கு அவங்களே வந்து நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. X2 வந்து லெஸ் தென் 3 இருக்கணும். ஓகே, அப்புறம் வந்து X1 வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் 4 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து 0. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனாக நீங்கள் போட்டு போட்டு நீங்கள் பிரிச்சுன்னு வைங்களேன், உங்களோட டெசிஷன் பவுண்டரி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த பவுண்டரி பார்த்தீங்கன்னா இந்த பார்டரை தாண்டி 0 இங்கே வரக்கூடாது, இந்த பார்டரை தாண்டி இங்கே 1 வரக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். அன்சீன் சாம்பிளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி இங்கே 1 வரலாம், இங்கே 0 வரலாம். ஸோ எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ இந்த டெசிஷன் பவுண்டரி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற மாடலோட காம்பினேஷன் ஆஃப் ரூல்ஸ், அதுதான் டெசிஷன் பவுண்டரி. ஓகே, டெசிஷன் ட்ரீல. ஓகே, சப்போஸ் ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம், ஓகே, பைனரி கிளாசிஃபிகேஷன் அல்லது ஒரு 2 கிளாஸ் கிளாசிஃபிகேஷன், 2 ஃபீச்சர் இருக்கு. இதெல்லாம் வந்து சாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த செட் ஆஃப் சாம்பிள்ஸ், இந்த ஸ்டார் சாம்பிள்ஸ்லாம் ஒரு கிளாஸ், ஸோ இது ஒரு கிளாஸ், அப்புறம் இந்த மாதிரி வட்ட வட்டமாக இருக்கிறதுலாம் இன்னொரு ஒரு கிளாஸ். ஓகே, இது ரெண்டையும் நீங்கள் தனியாக பிரித்து காட்டணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு மாடல் நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு டெசிஷன் ட்ரீ ஆகவோ அல்லது வந்து ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஆகவோ அல்லது ஒரு SVM ஆகவோ எந்த மாடலாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி வரையும் போது அந்த மாடலோட பேராமீட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிஷன் ட்ரீயாக வரும். ஓகே, ஸோ இது ஒன்றும் பெரியது கிடையாது. நம்ம இந்த இப்போ லீனியர் ரிக்ரெஷனில் பார்த்தோம்ல, ஒரு லைன் போகிற மாதிரி, இந்த லைன் வந்து ஆக்சுவலாக அது ஒரு லைனே கிடையாது. அப்படி ஒரு லைனே இருக்காது. உங்களோட மாடல் பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, W டிரான்ஸ்போஸ் X + B அல்லது தீட்டா டிரான்ஸ்போஸ் X. ஓகே, இந்த தீட்டா அல்லது இந்த W அல்லது இந்த பீட்டா, இந்த மாடல் பேராமீட்டர்ஸ் தான் இந்த லைனே. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸை வந்து நீங்கள் வந்து ரெண்டாக பிரிக்கணும். ஸோ வந்து இது லீனியராக ஒரே ஒரு மாடல் மட்டும் வச்சு நம்ம பிரித்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து சிம்பிள் டெசிஷன் பவுண்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிம்பிள் டெசிஷன் பவுண்டரினா ஜஸ்ட் லீனியர் பவுண்டரி. ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்சிட்டினால வெறும் சிம்பிள் மாடல். ஸோ இப்படி வச்சு பிரிக்கும் போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சில சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போயிடுது, இந்த வட்டமாக இருக்க சாம்பிள்ஸ்லாம் இந்த சைடு போயிடுது. ஓகே, அப்புறம் சில சாம்பிள்ஸ் இந்த ஸ்டார் சாம்பிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த சைடு வந்துடுது. ஓகே, அப்போ நியூ சாம்பிள் ஏதாவது ஒன்று இங்கே வருது அப்படின்னா அது எதுவாக இருக்கும், அது வந்து இந்த கிளாஸா அல்லது இந்த கிளாஸாங்கிறது நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ட்ரெயின் பண்ணப்பயே இது வந்து ஒழுங்காக ட்ரெயின் ஆகலை. ஸோ இது வந்து சிம்பிள் டெசிஷன் பவுண்டரி. என்னப்பா வெறும் ஒரு சிங்கிள் லைன் போட்டால் இப்படி தான் பிரச்சனை ஆகுது, அப்போ நல்ல அழகாக லைனை வளைச்சு போடலாமே அப்படின்னா போடலாம். ஸோ லைன் இப்படி வளைச்சு போட்டோம்னு வைங்களேன், இது வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் டெசிஷன் பவுண்டரி, ரொம்ப நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு டெசிஷன் ட்ரீனா அதில் வந்து நிறைய ரூல்ஸ் போட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அல்லது இது வந்து ஒரு பாலினாமியல் மாடலாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ பாலினாமியல் ஃபீச்சர்ஸ் வந்து சிமுலேட் பண்ணி அதில் பண்ண ஒரு மாடலாக கூட இருக்கலாம். இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டெசிஷன் பவுண்டரி. ஸோ இதோட ட்ரைனிங் அக்யூரசி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஒரு மேபி ஒரு 95 கூட இருக்கலாம். ஓகே, ஸோ 1-2 சாம்பிள்ஸ் வந்து தப்பாக சாம்பிள் வந்து இங்கே வந்துடும், இங்கே ஒரு சாம்பிள் இங்கே ஒரு சாம்பிள், மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சாம்பிள்ஸ் வந்து கரெக்டாக இதாயிரும். ஓகே, இந்த 2 மாடலில் எந்த மாடல் பெட்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மாடலுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. இது ரெண்டையுமே உருப்படாத மாடல்னு நம்ம ஃப்ராங்காக சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ ஏன் இதை உருப்படாத மாடல்னு சொல்கிறோம்னா இந்த மாடல் வந்து ரொம்ப சிம்பிளான மாடல். ஸோ இது வந்து ட்ரெயின் பண்ணும்போதே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கிளாஸ் 0, இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கிளாஸ் ஸ்டார். ஓகே, இதெல்லாம் இங்கே மிஸ்டேக்கு, அப்புறம் இதெல்லாம் இங்கே மிஸ்டேக். இது ட்ரெயின் பண்ணும்போதே ஒழுங்காக ட்ரெயின் பண்ணியிருக்காது. ஓகே, ஸோ ட்ரைனிங் அக்யூரசி இதுக்கு வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான மாடல் பிரச்சனையே இதுதான், ட்ரைனிங்கே ஒழுங்காக பண்ணியிருக்காது. ஸோ இதை ஒழுங்காக ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெயின் பண்ணி அது என்ன இருக்குன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மாடலாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரைனிங் அழகாக ஜகஜோதியாக பண்ணியிருக்கோம், பட் அன்சீன் சாம்பிள் வரும்போது மட்டமாக பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அக்யூரசி மேபி 98% இருக்கும். ஸோ இது வந்து ட்ரைனிங் சாம்பிள்ஸ் மட்டும்தான். டெஸ்டிங் சாம்பிள்ஸ் ஏதாவது ஒன்று வருதுன்னு வைங்களேன், ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு டெஸ்டிங் சாம்பிள் வருது அப்படின்னா இந்த இடத்துல வர சாம்பிள் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும்.
பட் நீங்கள் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சாம்பிள்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே இந்த ரவுண்டு தான். ஓகே, ஸோ இங்கே வர சாம்பிள் வந்து அது தப்பாக கிளாஸிஃபை பண்ணிடும். ஸோ அன்சீன் சாம்பிள்ஸ் வரும்போது இந்த மாடல் வந்து கரெக்டாக வந்து அக்யூரசி கொடுக்காது. இந்த மாடல் வந்து என்ன பண்ணணும்னா மேபி ஒரு 50% தான் வந்து உங்களுக்கு அக்யூரசி தரும். ஓகே, ஸோ இது வந்து ஓவர் சிம்பிளிஃபைடு மாடல், இது வந்து ஓவர் காம்ப்ளெக்ஸ் மாடல், இது ரெண்டுமே உருப்படாத மாடல் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து டெக்னிக்கலாக ஒரு பேர் இருக்குது. உருப்படாத மாடல்னு நம்ம தமிழில் சொல்ல முடியாது. ஓகே, இங்கிலீஷில் அதுக்கு ஒரு பேர் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அண்டர் ஃபிட்டிங் அண்ட் ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னா அண்டர்னா ஒழுங்காக ஃபிட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ஒரு செட் ஆஃப் கிளாஸு, இது வந்து இன்னொரு கிளாஸு. மாடல் வந்து ரொம்ப சிம்பிள் மாடல். ஸோ டூ சிம்பிள் டு எக்ஸ்பிளைன் த வேரியன்ஸ். அப்படின்னா வேரியன்ஸ் அப்படின்னா உங்கள் மாடல் வந்து சிம்பிளாக இருக்குது, உங்கள் டேட்டா வந்து அதிகமாக வேரி ஆகுது. ஓகே, உங்கள் டேட்டாவில் வெரைட்டி அதிகமாக இருக்குது, வேரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வேரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உங்கள் மாடலுக்கு காம்ப்ளெக்சிட்டி பத்தலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து அண்டர் ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு ட்ரைனிங் அக்யூரஸியே கம்மியாக இருக்கும். ஓகே, இன்டர்னலில் ஃபெயில் ஆகிற ஒரு மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து இன்டர்னலே ஊற்றிக்கிச்சுன்னா அண்டர் ஃபிட்டிங். ஓகே, ஓவராக இன்டர்னலுக்கு ஃபுல்லாக எல்லாம் படித்து நல்லா மார்க் எடுத்துவிட்டு எக்ஸ்டர்னல் ஊற்றிக்கிச்சுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஓவர் ஃபிட்டிங். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஓவர் ஃபிட்டிங். ஏன்னா உங்கள் மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ அப்படியே அழகாக ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அழகாக வளைச்சி கரைச்சி குடிச்சிருக்கு. பட் டெஸ்டிங் செட் ஏதாவது புதுசாக ஒரு டேட்டா கொடுக்கும்போது ஒழுங்காக அது பர்ஃபார்ம் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த இதுக்கு பேர் இப்போ என்னன்னா ஓவர் ஃபிட்டிங் அல்லது ஃபோர்ஸ் ஃபிட்டிங். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா ட்ரைனிங் அக்யூரசி வந்து உங்களுக்கு 98% வந்திருக்கும். டெஸ்டிங் அக்யூரசி ஏதாவது அன்னோன் சாம்பிள், இங்கே ஏதாவது ஒரு சாம்பிள் வந்துச்சுன்னு வைங்களேன், அது என்ன பண்ணுன்னா அதை க்ரீன்னு கிளாஸிஃபை பண்ணணும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு இந்த ரவுண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து தப்பாக கிளாஸிஃபை பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஓவர் ஃபிட்டிங்னு பேர். அண்டர் ஃபிட்டிங்கும் ப்ராப்ளம் தான், ஓவர் ஃபிட்டிங்கும் ப்ராப்ளம் தான். நமக்கு வந்து எந்த மாதிரி ஃபிட்டிங் வேணும்னா மிடில் ஃபிட்டிங், ஒரு நல்ல ஃபிட்டிங். ஓகே, அப்ராப்ரியேட் ஃபிட்டிங்னா கொஞ்சம் சாம்பிள்ஸ் வந்து மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரைனிங்கில், மாடல் வித் மீடியம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா மேபி வந்து ட்ரைனிங்கில் வந்து ஒரு 94 அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் அன்னோன் சாம்பிள்ஸ் வந்து இப்போ இங்கே வந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சாம்பிள் வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக சாம்பிள் வந்து கிளாஸிஃபை பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான மாடல். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹை பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஹை வேரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மாடல் வந்து எப்போதுமே பயாஸ்டாக இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, ஒரே மாதிரி கிளாஸாக கொடுத்துட்ருக்கோம், அதனால இது வந்து ஹை பயாஸ்டு மாடல். இது வந்து மாடல் வந்து ரொம்ப அழகாக காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து வேரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ மாடல் பேராமீட்டர்ஸ்லேயே நிறைய வேரியன்ஸ் இருக்கும். இது வந்து ஹை வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பிரச்சனை தான். ஸோ வி வாண்ட் லைக் லோ பயாஸ் அண்ட் லோ வேரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த அண்டர் ஃபிட்டிங் ஓவர் ஃபிட்டிங்கிறது வந்து ரொம்ப காமனான ப்ராப்ளம். ஓகே, ட்ரைனிங் வந்து ரொம்ப பண்ணாமல் இருந்தீங்கன்னா அண்டர் ஃபிட்டிங் வரும், ட்ரைனிங் ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா ஓவர் ஃபிட்டிங் வந்துடும். மாடல் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஓவர் ஃபிட்டிங் வரும், மாடலில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்தீங்கன்னா அண்டர் ஃபிட்டிங் வரும். ஓகே, ஸோ இதை பற்றி நான் கூட ஒரு டீப் லேர்னிங் கோர்ஸ் எடுக்கும்போது நான் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்ன கேட்டிருந்தேன்னா அண்டர் ஃபிட்டிங் ஓவர் ஃபிட்டிங்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ரொம்ப அழகாக எழுதியிருந்தான். அண்டர் ஃபிட்டிங்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு சட்டை வாங்குகிறோம், அந்த சட்டை நமக்கு பத்த மாட்டேங்குது, ரொம்ப சின்ன சட்டையாக இருக்குன்னா அது வந்து அண்டர் ஃபிட்டிங்கா. அப்புறம் வந்து ஒரு பேண்ட் வாங்குகிறோம், அந்த பேண்ட் வந்து இப்போ ரொம்ப லூஸாக இருக்குது, போடவே முடியலன்னா அது வந்து ஓவர் ஃபிட்டிங்கா. இங்கெல்லாம் என்னத்த சொல்கிறது, எனக்கே ஒரு டைம் டவுட் ஆகிடுச்சு, ஒருவேளை இதுதான் அண்டர் ஃபிட்டிங் ஓவர் ஃபிட்டிங்காக இருக்குமோன்னு சொல்லி. அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், என்னடா தம்பி அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் தான் எப்போதும் ரியல் லைஃப்லேருந்து எக்ஸாம்பிள் கேட்டு சொல்லுவீங்களே, அதான் நானும் ரியல் லைஃப்லேருந்து எடுத்தேன் அப்படின்னு. சரி போடா அப்படி சொல்லி அனுப்பிவிட்டேன் அந்த பையனை. ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் இந்த அண்டர் ஃபிட்டிங் வரும் ஓவர் ஃபிட்டிங் வருங்கிறத நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ரிக்ரெஷனில் கூட உங்களுக்கு இந்த அண்டர் ஃபிட்டிங் ஓவர் ஃபிட்டிங்லாம் வரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு உங்கள் டேட்டா வந்து இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதுக்கு வந்து எப்படி ஒரு மாடல் வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மாடலை கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். டேட்டா ஆனால் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து இப்படி அழகாக கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு சிம்பிளான லைனை வச்சு பண்ணுறோமா அல்லது காம்ப்ளெக்ஸான லைனை வச்சு பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு வைங்களேன், உங்கள் மாடல் வந்து ஹையர் ஆர்டர் பாலினாமியலில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா உங்கள் மாடல் வந்து எல்லா சாம்பிள்ஸ் வழியாகவும் பூந்து இப்படி வரும். ஓகே, இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். ஓகே, இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மாடல். முன்ன பார்த்தது வந்து
ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம், இது வந்து ஒரு ரிக்ரெஷன் ப்ராப்ளம். ஓகே, ரிக்ரெஷன் ப்ராப்ளம்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மாடல். ரொம்ப சிம்பிள் மாடல் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடல் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் மாடல். ஓகே, ஏஎக்ஸ் பிளஸ் பி, ஏஎக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட தீட்டா எக்ஸ் பிளஸ் பயஸ். ஓகே, இது வந்து தீட்டா 0 இருக்கலாம். ஓகே, இதுதான் உங்களோட ரொம்ப சிம்பிள் மாடல். இந்த ரொம்ப சிம்பிள் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எரர் தரும், ஏன்னா உங்களோட லைனுக்கும் உங்களோட ஆக்சுவல் வேல்யூக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுல எந்த மாடல் வந்து பெஸ்ட்டான மாடல் அப்படின்னா அதை ஒரு அன்சீன் சாம்பிள் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ சப்போஸ் வந்து இது வந்து ஒரு அன்சீன் சாம்பிள் வைங்களேன், இந்த சாம்பிளை உங்களோட சிம்பிள் மாடல் அப்புறம் காம்ப்ளெக்ஸ் மாடல், சிம்பிள் மாடல்ங்கிறது இப்படி, காம்ப்ளெக்ஸ் மாடல்ங்கிறது இப்படி மாற்றி மாற்றி வந்த மாடல். ஓகே, இது ரெண்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் மாடல் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அன்சீன் சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெஸ்டிங் சாம்பிள் வந்து இங்கே இருக்கும். உங்கள் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் எங்கே கொடுக்கும்னா இங்கே கொடுக்கும். ஓகே, ஏன்னா கிவன் எக்ஸு ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஆனால் ஆக்சுவல் வேல்யூ இங்கே இருந்திருக்கணும். ஸோ இந்த உங்களோட மாடலோட எரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாடலில் இதான் பிரச்சனை. ஒரு அன்சீன் சாம்பிள் வருதுன்னு வைங்களேன், அதை வந்து கரெக்டாக அதால் கிளாஸிஃபை பண்ண முடியாது. இப்போ ரொம்ப சிம்பிளான மாடல் எப்படி தரும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான மாடலுக்கு இந்த கேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வருது. ஓகே, ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு லீனியர் ரிக்ரெஷன் ஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ அப்போ மோஸ்ட்லி உங்களோட அன்சீன் சாம்பிள்ஸ்லாம் இந்த லைனுக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எப்பயுமே வந்து நம்ம சிம்பிளான மாடல் தான் ஃபிட் பண்ணுவோம்னா கிடையாது. உங்கள் டேட்டா வந்து லீனியராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து நீங்கள் சிம்பிளாக ஃபிட் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் உங்கள் டேட்டா வந்து இப்படி இருக்குன்னு வைங்க, ஒரு சைன் கர்வ் மாதிரி இருக்குன்னா இதை வந்து நம்ம ஒரு சிம்பிளாக இப்படி ஒரு லைன் போட்டோ அல்லது இப்படி ஒரு லைன் போட்டோ நீங்கள் ஃபிட் பண்ண முடியாது. எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணணும்னா மாடல் வித் மீடியம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இப்படி இருக்க மாடல் வச்சு தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்னா இப்படி இப்படி பண்ணும் அது. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான மாடலும் பிரச்சனை, ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாடலும் பிரச்சனை. அதனால என்னன்னா கொஞ்சம் மீடியமான மாடல் வேணும். ஓகே, அண்டர் ஃபிட்டிங் அப்புறம் ஓவர் ஃபிட்டிங் எப்போ வரும், என்ன மாதிரி மாடல் காம்ப்ளெக்சிட்டிக்கு வருங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்த ஸ்லைட்ஸ்லேருந்து நமக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிருச்சு, மாடலோட காம்ப்ளெக்சிட்டிக்கும் மாடலோட பர்ஃபார்மன்ஸுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு. மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தால் என்ன ஆகும், ரொம்ப சிம்பிளாக இருந்தால் என்ன ஆகுங்கிறத பார்த்தோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மாடல் காம்ப்ளெக்சிட்டிக்கும் மாடல் எரருக்கும் என்ன ரிலேஷனுங்கிறத பார்க்கலாம். ஸோ மாடல் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ஒவ்வொரு மாடலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ டெசிஷன் ட்ரீ எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், ஸோ அதில் வந்து லெவல் அல்லது டெப்த் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெப்த்னா உங்களோட எவ்வளோ டெப்த் அப்படின்னு சொல்லி, இது வந்து டெப்த் பார்த்தீங்கன்னா 1. இப்போ இன்னொரு லெவல் போறீங்கன்னு வைங்களேன், அது வந்து டெப்த் 2. இப்போ இன்னொரு லெவல் போறீங்கன்னா டெப்த் 3. ஸோ எத்தனை டெப்த்துங்கிறது வந்து உங்களோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து குறிக்கும். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டா செட் எடுத்துட்டு மேபி ஒரு ரிக்ரெஷன் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெடிக்ஷன் ப்ராப்ளம், ரிக்ரெஷன் ப்ராப்ளம்ஸுக்கு நீங்கள் வந்து வெறும் டெப்த் வந்து 1 கொடுக்குறீங்க. அப்போ வந்து உங்களோட மாடலோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத மானிட்டர் பண்ணுறீங்க, அதோட எரர் என்னங்கிறத பார்க்குறீங்க. ஓகே, ஸோ டெப்த் வந்து 2 கொடுக்குறீங்க, எரர் என்ன வருதுன்னு பார்க்குறீங்க. எரர் வந்து 2 எரர், ஒன்று வந்து எரர் அந்த ட்ரைனிங் டேட்டா, இன்னொன்று எரர் அந்த டெஸ்டிங் டேட்டா. ட்ரைனிங்க்கு வந்து உங்களுக்கு ரெட்டு, டெஸ்டிங் வந்து க்ரீனு. ஓகே, ஸோ உங்கள் மாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா 2 எரருமே ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, உங்கள் மாடல் வந்து கொஞ்சம் டெப்த் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகுது. ஸோ 2 டெப்த் வரும்போது என்ன ஆகுதுன்னா ட்ரைனிங் எரரும் கம்மியாகுது, டெஸ்டிங் எரரும் கம்மியாகுது. ஓகே, இப்படியே 3, 4, 5, 6, 7 போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ சப்போஸ் வந்து 3 டெப்த் இருக்கும்போது உங்கள் எரர் என்ன ஆகுதுன்னா 2 கம்மியாயிட்டு வருது, 4 இருக்கும்போது கம்மியாகுது, 5 இருக்கும்போது கம்மியாகுது. மாடல் காம்ப்ளெக்சிட்டி 6 வரும்போது என்ன ஆகுதுன்னா ட்ரைனிங் எரர் மட்டும் கம்மியாகுது, டெஸ்டிங் எரர் வந்து முன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஓகே, கொஞ்சம் அதிகமாயிருக்கு. சப்போஸ் 7 டெப்த் இருக்குன்னு வைங்களேன், மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு, அப்போ ட்ரைனிங் எரர் வந்து கம்மியாகுது. ஏன்னா காம்ப்ளெக்ஸான மாடலால் ஈஸியாக மெமரைஸ் பண்ண முடியும், பட் டெஸ்டிங் எரர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. அதாவது அன்சீன் சாம்பிளுக்கு மாடல் வந்து சரியாக பிஹேவ் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ 8 வருதுன்னா அகைன் ட்ரைனிங்க்கு வந்து கம்மியாகும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிறதுனால அன்சீன் சாம்பிளுக்கு உங்கள் மாடல் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் மாடல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஓவர் ஃபிட்டிங் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் மாடல் காம்ப்ளெக்சிட்டிக்கும் உங்களோட மாடல் பர்ஃபார்மன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ரொம்ப சிம்பிளான மாடல் இது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாடல் இது. இது வந்து உங்களோட
2 பர்ஃபார்மன்ஸ். இது 2ல உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த மாரி டெஸ்டிங் செட்ல உள்ள உங்களோட அக்யூரசி அல்லது எரர் தான் முக்கியம். ஸோ ஈவன் தோ ட்ரெய்னிங் அக்யூரசி வந்து உங்களுக்கு கம்மியானாலும், டெஸ்டிங் அக்யூரசி அதிகமாகிறதுனால ஜெனரலைசேஷன் எரர் வந்து உங்களுக்கு அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நம்ம மாடல் வந்து எங்கே சூஸ் பண்ணணும்னா, மாடல் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஐடியல் ரேஞ்ச் இந்த இடத்துல தான் சூஸ் பண்ணணும். ஓகே. இந்த இடத்துல தான் உங்களோட ட்ரெய்னிங் எரரும் கம்மியாக இருக்குது, டெஸ்டிங் எரரும் கம்மியாக இருக்குது. ஸோ இதை விட கம்மியாக போணுச்சுன்னா மாடல் வந்து அண்டர் ஃபிட்டிங்கில் இருக்கும், இதை விட அதிகமாக போச்சுன்னா மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங்கில் இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங் பண்ணும், ரொம்ப சிம்பிளான மாடல் வந்து அண்டர் ஃபிட்டிங் பண்ணும். ஸோ டெசிஷன் ட்ரீல வந்து உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து எப்படிலாம் வரும்னா, நம்பர் ஆஃப் லீவ்ஸு, ஓகே, நம்பர் ஆஃப் லீஃப் நோடு, அப்புறம் டெப்த்து, இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்சிட்டி. ஓகே. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பாலினாமியல் ரிக்ரெஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பாலினாமியல் டிகிரி இருக்குல்ல, டிகிரி ஆஃப் பாலினாமியல், அதுதான் எத்தனை பாலினாமியல் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் சிமுலேட் பண்ண போறீங்கிறது. ஸோ ஒரு சிம்பிளான மாடலுக்கு பாலினாமியல் டிகிரி வந்து 1 இருக்கும், காம்ப்ளெக்ஸான மாடலுக்கு வந்து பாலினாமியல் டிகிரி வந்து அதிகமாகும். ரொம்ப அதிகமாக மாடல் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். ஓகே. ஸோ இதை நீங்கள் டீப் லேர்னிங் மாடலில் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டீப் லேர்னிங்னா ஒன்றும் கிடையாது, நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகே. ஸோ அதில் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் நோட்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் லேயர்ஸ், உங்கள் டீப் லேர்னிங் மாடல் நியூரல் நெட்வொர்க்கில் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த மாடல்லாம் வந்து ஓவர் காம்ப்ளெக்ஸ் மாடல். ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப ஓவர் சிம்பிள் மாடல்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால மாடலோட காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம மீடியமாக சூஸ் பண்ணணும். ஓகே. ஆல்ரைட். 2 மாடலை 2 கிளாசிஃபையரை எப்படி கம்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட 2 கிளாசிஃபையர் இருக்கு. ஓகே. கிளாசிஃபையர் 1 அண்ட் கிளாசிஃபையர் 2. ஸோ மேபி கிளாசிஃபையர் 1ங்கிறது ஒரு ப்ரூவ்டு டெசிஷன் ட்ரீ, அப்புறம் கிளாசிஃபையர் 2ங்கிறது ஒரு கேஎன்என் மாடல், வெரி சிம்பிள் மாடல். கே நியரஸ்ட் நெய்பரில் கே வந்து வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ இது 2ல நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடலை சூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனுக்கு எந்த மாடல் வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்து வெறும் ட்ரைனிங் அக்யூரசி மட்டும் வச்சு இந்த 2 மாடலை சூஸ் பண்ணலாமான்னா சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களோட இந்த C2 இருக்கு பார்த்தீங்களா, உங்களோட கிளாசிஃபையர் 2 1 நியரஸ்ட் நெய்பர், அதோட ட்ரைனிங் அக்யூரசி பார்த்தீங்கன்னா மேபி 100 கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மாடல், இதோட ட்ரைனிங் அக்யூரசியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரம் 100 கூட வரலாம். வெறும் ட்ரைனிங் அக்யூரசி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து C2 தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இன்ஸ்டெட் அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, டெஸ்டிங் அக்யூரசியில் இந்த மாடல் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பார்த்து அதை வந்து சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ டெஸ்டிங் அக்யூரசி வந்து இதுக்கு மேபி வந்து 90 இருக்கலாம், இதுக்கு மேபி ஒரு 60 கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த கேஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த C1 மாடல் தான் வந்து பெஸ்ட். ஓகே. ஒரு மொத்த டேட்டா செட்டையும் ட்ரைனிங் செட்டாகவும் டெஸ்டிங் செட்டாகவும் எப்படி பிரிக்கிறதுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஒன்றும் புதுசாக இல்லை. ஆனால் ஒரே சாம்பிள்ஸை ட்ரைனிங்க்கும் ஒரே சாம்பிள்ஸை டெஸ்டிங்க்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இந்த டெஸ்டிங் சாம்பிள்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான சாம்பிள்ஸ், ஓகே, ட்ரைனிங்கில் இருக்கிற டேட்டா மாதிரியே இந்த டேட்டாவும் இருக்குது, ரியல் வேர்ல்டில் வர டேட்டா மாதிரி இந்த டேட்டா இல்லைன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா உங்கள் மாடலோட பர்ஃபார்மன்ஸு ட்ரைனிங்லேயும் அதிகமாக இருக்கும், டெஸ்டிங்லேயும் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டெஸ்டிங் டேட்டா வந்து ரொம்ப ஈஸியான சாம்பிள்ஸ், அதாவது ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற சாம்பிள்ஸ், அல்லது இந்த சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரைனிங் செட் மாதிரியே இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே மாதிரியான டெஸ்டிங் செட்டை நம்ம வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த டெஸ்டிங் செட்டையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரைனிங் செட்டையும் டெஸ்டிங் செட்டையும் மாற்றிக்கிட்டே இருக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கிராஸ் வேலிடேஷன் பேர். ஓகே. ஸோ கிராஸ் வேலிடேஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் டேட்டா செட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பங்கு பாகம் பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம்னா, கே ஃபோல்டாக பிரிக்க போகிறோம். ஓகே. கேங்கிறது ஒரு நம்பரு, கே வந்து ஒரு 10ஆக இருக்கலாம் அல்லது 5ஆக இருக்கலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு 1000 சாம்பிள் இருக்குன்னு வைங்களேன், இப்போ வந்து கே ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுவோம்னா 200 சாம்பிள்ஸு, 200 சாம்பிள், 200 சாம்பிள், 200 சாம்பிள் இப்படி பிரிச்சுக்க போகிறோம். ஓகே. ஸோ இதில் இருக்க டேட்டா சாம்பிள்ஸ் எல்லாமே ரேண்டமாக இருக்கும், ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து 5ஆக பிரிச்சுக்கிறீங்க. 5ஆக பிரிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை வந்து டெஸ்டிங் கொடுக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு, மீதி இருக்கிற 800 சாம்பிள் வச்சு ட்ரெயின் பண்ண போகிறீங்க. ஓகே. இது வந்து ஒரு ஐட்ரேஷன். ரெண்டாவது ஐட்ரேஷனில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்னொரு டிஃப்ரெண்ட் மாடலை எடுத்துக்க போகிறீங்க, எடுத்துட்டு மறுபடியும் ட்ரெயின் பண்ண போகிறீங்க. எதை வச்சுன்னா இதை வந்து ட்ரைனிங்க்கு வச்சுக்க, சாரி, இதை டெஸ்டிங் வச்சுக்க போகிறீங்க, மீதி எல்லாத்தையும் ட்ரைனிங் வச்சுக்க போகிறீங்க. ஓகே. ஸோ மீதி இருக்கிற 800 சாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் போக போகுது, இது வந்து டெஸ்டிங் போக போகுது, அதில் உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் டெஸ்டிங் செட்டில். அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இதை டெஸ்டிங்க்கு வச்சுக்கிட்டு
இந்த 400யும் இந்த 400யும் ட்ரைனிங்க்கு வச்சுக்க போறீங்க. ஓகே, அதில் உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது. அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, இதை டெஸ்டிங் வச்சுக்கிட்டு இந்த 300யும் இந்த 100யும் ட்ரைனிங்க்கு வச்சுக்க போறீங்க. அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ண போறீங்க, 5வது தேவை அப்படின்னா இதை வந்து டெஸ்டிங்க்கு வச்சுட்டு இந்த 800 ட்ரைனிங்க்கு வச்சுக்க போறீங்க. ஓகே, ஸோ அது வந்து 5. ஸோ இந்த மாதிரி உங்கள் டேட்டாவை ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சப்செட்ஸாக பிரிச்சுக்கிறீங்க. சப்செட்டாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு செட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா டெஸ்டிங் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுக்க போறீங்க. அப்போ 2வது டைம் பண்ணும்போது அது வந்து ட்ரைனிங்குள்ளே வந்துடும், இன்னொரு செட் வந்து டெஸ்டிங்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இதில் பெஸ்ட்டான மாடலை நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது இதோட மொத்த பர்ஃபார்மன்ஸோட ஆவரேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கே ஃபோல்டு கிராஸ் வேலிடேஷன். ஓகே, இதுல இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன் பேர். அப்போ என்னன்னா உங்களோட கே வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸோட ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா சப்போஸ் வந்து 100 சாம்பிள் இருக்குன்னு வைங்களேன், கேயோட வேல்யூ என்னன்னா 100. அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் எடுத்துட்டு அதை வந்து டெஸ்டிங் பண்ண போறோம், 99 சாம்பிள் வந்து ட்ரெயின் பண்ண போறோம். ஓகே, அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா செகண்ட் சாம்பிள் டெஸ்டிங் கொடுத்துட்டு மீதி இருக்கிற 99 சாம்பிள் ட்ரைனிங் கொடுக்க போறீங்க. தேர்ட் சாம்பிள் டெஸ்டிங் கொடுத்துட்டு மீதி இருக்க 99 சாம்பிள் வந்து ட்ரெயின் பண்ண போறீங்க. அப்போ எத்தனை தடவை நீங்க மாடல் ட்ரெயின் பண்ணணும்னா 100 டைம்ஸ் நீங்க மாடல் ட்ரெயின் பண்ணணும். இந்த 100 டைம்ஸ் நீங்க மாடல் ட்ரெயின் பண்ணி எந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து 100 செட்டப்லயும் உங்களுக்கு வந்து நல்ல அக்யூரசி தருதோ அந்த மாடலை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட மாடலை ஒவ்வொரு சாம்பிளுக்கும் நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. இன்டைரக்டா என்ன பண்ண போறீங்கன்னா ஒவ்வொரு சாம்பிளுக்கும் அந்த மாடல் வந்து ஒழுங்கா ப்ரெடிக்ட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. பட் ப்ராக்டிக்கலா இது வந்து அதிகம் பண்ண மாட்டாங்க, லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். சப்போஸ் 10,000 சாம்பிள் இருக்குன்னா 10,000 டைம்ஸ் நீங்கள் வந்து மாடலை வந்து மறுபடியும் நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால இது அதிகம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 3 ஃபோல்டு கிராஸ் வேலிடேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முன்ன வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி சொன்னேன். இப்போ என்ன அப்படின்னா மூணாக பிரிச்சுக்கிறீங்க. மூணாக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் செட் வந்து டெஸ்டிங்க்கும் மீதி 2 செட்டும் ட்ரைனிங்க்கும் வருது. அப்போ 2வது பார்ட்டிஷனில் என்ன வருதுன்னா இந்த செட் வந்து ட்ரைனிங் வருது, இந்த டெஸ்ட் வந்து டெஸ்டிங் வருது, இந்த டெஸ்ட் செட் வந்து ட்ரைனிங் வருது. இது ரெண்டும் ட்ரைனிங், இது வந்து டெஸ்டிங். அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து இங்கே ட்ரைனிங் போது, இது வந்து டெஸ்டிங் வருது. ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயும் டெஸ்டிங் செட்டில் என்ன பர்ஃபார்மன்ஸுங்கிறத எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து சம்மரியாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் அக்யூரஸியை நீங்கள் எடுத்தும் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஆவரேஜும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரே மாடல் எல்லா டேட்டாலையும் மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு எந்த இதில் வந்து பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது உங்கள் மாடல் வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த 3 ஃபோல்டு கிராஸ் வேலிடேஷனில் உங்கள் மாடல் வந்து ஒரு ஃபோல்டில் வந்து ட்ரைனிங் 98, இன்னொன்றில் டெஸ்டிங் வந்து 98 இருக்குன்னு வைங்களேன். இன்னொரு ஃபோல்டர் வந்து ட்ரைனிங் வந்து 90, டெஸ்டிங் வந்து 70 இருக்குது. இன்னொரு ஃபோல்டில் வந்து ட்ரைனிங் வந்து 90, டெஸ்டிங் வந்து 80 இருக்குது. அப்படின்னா நீங்கள் பார்த்துடலாம், ஏதோ ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்டிங் அக்யூரசி வந்து கம்மியாக இருக்குது, ஏதோ ஒரு ஃபோல்டரில் 2 அக்யூரசியுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை மட்டும் வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து மாடல் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எல்லா சப்செட்டையும் எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது, ஏதோ ஒரு சப்செட்டில் வந்து உங்களுக்கு டெஸ்டிங் செட் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, அதில் வந்து உங்கள் மாடலால் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்துலேயும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுற மாடல் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஓகே, கிராஸ் வேலிடேஷனோட மெயின் பர்பஸ் என்னன்னா உங்கள் மாடல் வந்து அன்சீன் சாம்பிளில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து கிராஸ் வேலிடேஷன் பண்ணுறீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டெசிஷன் ட்ரீ அல்லது வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட், அப்புறம் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், எஸ்விஎம், நியூரல் நெட்வொர்க், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து அதை கிராஸ் வேலிடேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அன்சீன் சாம்பிளில் எந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ எல்லா கிராஸ் வேலிடேஷன் ஃபோல்டுலையும் எந்த மாடல் வந்து குட் டெஸ்டிங் அக்யூரசி கொடுக்குதோ அந்த மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கேவோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சின்னதாக சூஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த லீவ் ஒன் அவுட்டுங்கிற மாதிரி கே வந்து ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்தோம்னு வைங்களேன், உங்களோட கிராஸ் வேலிடேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா நிறைய டைம் வந்து நீங்கள் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா, ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ரொம்ப சின்ன நம்பராக சூஸ் பண்ணிக்கோங்க, கே லெஸ் தென் என். ஓகே, என்னை விட ரொம்ப சின்னதாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரீசெண்டான டைமில் வந்து யாருமே கிராஸ் வேலிடேஷன்லாம் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, வெறும் மெஷின் லேர்னிங்கில் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டீப் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வேலிடேஷனுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இந்த எண் இருக்குல்ல,
இது வந்து டீப் லேர்னிங்ல பெரிய நம்பர். ஏன்னா பெரிய டேட்டா வச்சு தான் டீப் லேர்னிங் நம்ம பண்ண போறோம். டீப் லேர்னிங்கிறது உங்களோட நியூரல் நெட்வொர்க் ட்ரைனிங். ஓகே. ஸோ மெஷின் லேர்னிங்லயும் உங்களுக்கு வந்து நிறைய சாம்பிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளாஸ் வேலிடேஷன்லாம் அதிகம் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ கிராஸ் வேலிடேஷனுங்கிறது இட்ஸ் அ லிட்டில் பிட் ஓல்டு கான்செப்ட், பட் ஸ்டில் இது வந்து ப்ராக்டிஸ்ல தான் இருக்கு. ஓகே. என்னப்பா இப்படி சொல்ற அப்படி சொல்ற ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னா, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கம்மியா இருக்கும் போதெல்லாம் இந்த கிராஸ் வேலிடேஷன் பண்ணிப்பாங்க. நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அதிகமா இருக்கும் போதெல்லாம் வெறும் ட்ரைனிங் செட்டு டெஸ்டிங் செட்டை மட்டும் வச்சு பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ ஜென்ரலாக உங்களோட மெஷின் லேர்னிங் மாடல் இருக்குல்ல, அது வந்து எப்படி வந்து லேர்ன் பண்ணுது, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து எந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத அதை மானிட்டர் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் என்னன்னா லேர்னிங் கர்வ். ஓகே. ஸோ இந்த லேர்னிங் கர்வ் எதுக்கெல்லாம் வரையலாம் அப்படின்னா பேராமெட்ரிக் மாடல் எல்லாத்துக்கும் வரையலாம். பேராமெட்ரிக் மாடல்னா உங்களோட லீனியர் ரிக்ரெஷன் மாடல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் அந்த தீட்டா பேராமீட்டர் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஐட்ரேட்டிவாக எந்தெந்த மாடல்லாம் வந்து ஐட்ரேட்டிவாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோ அந்த மாடல் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த லேர்னிங் கர்வ் போட்டு நம்ம வந்து பிளாட் பண்ணலாம். மற்றபடி இந்த டெசிஷன் ட்ரீலாம் இருக்குன்னு வைங்களேன், அது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஐட்ரேட்டிவாக நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறதில்ல. மற்றபடி இந்த மாதிரி பேராமெட்ரிக் மாடல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், எஸ்விஎம், அப்புறம் நியூரல் நெட்வொர்க், இந்த மாதிரி மாடல் பேராமீட்டர்ஸ்லாம் எதெல்லாம் நீங்கள் வந்து தீட்டா வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த மாடல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிறத நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு வந்து இந்த லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று பிளாட் பண்ணலாம். லேர்னிங் கர்வ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லைன் பிளாட்டு. எதுக்கும் லைன் பிளாட் அப்படின்னா லேர்னிங்க்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உள்ள லைன் பிளாட். சரிங்களா? ஸோ என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஐட்ரேஷன்ஸ், ட்ரைனிங் ஐட்ரேஷன்ஸ். இப்போ வந்து கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதம் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐட்ரேஷன் ஒரு பேட்ச் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன. ஓகே. ஸோ பிளாட் ஆஃப் லேர்னிங் வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே. ஸோ ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படின்னா லேர்னிங் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி வந்து பர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஸோ இது வந்து எரராக இருக்கலாம் அல்லது இது வந்து ஒரு அக்யூரஸியாக இருக்கலாம். ஓகே. ஸோ அக்யூரஸியாக இருந்தால் அது வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி மேலே போகும். ஓகே. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். எரராக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா ஒரு ஹை நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி சின்னதாக வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்கள் மாடல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இட் மீன்ஸ் ஐட்ரேஷன் அதிகமாக உங்கள் மாடலோட எதர் வந்து எரர் வந்து கம்மியாகலாம் அல்லது அக்யூரசி அதிகமாகலாம். ஓகே. ஸோ இது வந்து உங்களோட அக்யூரசி பிளாட்டு. இது வந்து உங்களோட எரர்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒன் மைனஸ் அக்யூரசி. அல்லது இது வந்து ஒரு ரிக்ரெஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர் அல்லது மீன் அப்சல்யூட் எரர், இந்த மாதிரி எரர் மெஷர்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து லேர்னிங் கர்வ். இது வந்து மோஸ்ட்லி உங்கள் மாடல் வந்து எப்படி லேர்ன் ஆகுதுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த லேர்னிங் கர்வ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த ஒய் ஆக்சிஸில் லேர்னிங் இது வந்து எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் மெஷராக சொல்லிக்கலாம் அல்லது எரர் மெஷராக சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் லேர்னிங் கர்வ் இருக்குது, என்னென்னங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் உங்களோட கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி நீங்கள் பிளாட் பண்ணுற கர்வ், இது வந்து எரரை நீங்கள் பிளாட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஐட்ரேஷன்ஸ். ஸோ இந்த பிளாட் பண்ணுற கர்வ் வந்து ட்ரைனிங் செட்டுக்கு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் பிளாட் பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து ட்ரெயின் லேர்ன் கர்வ். ஓகே. ட்ரெயின் லேர்னிங் கர்வ். சப்போஸ் அது வந்து ஒரு வேலிடேஷன் செட்டுக்கோ அல்லது ஒரு டெஸ்டிங் செட்டுக்கோ நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து வேலிடேஷன் லேர்னிங் கர்வ். இப்போ நம்ம வந்து அந்த அண்டர் ஃபிட்டிங் ப்ராப்ளம், ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளமில் ஒரு டயக்ராம் பார்த்தோம்ல, மாடல் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகுது, உங்கள் மாடலோட ட்ரைனிங் எரர் மட்டும் கம்மியாகும், வேலிடேஷன் எரர் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகணும். ஸோ வேலிடேஷன் டேட்டாக்கு நீங்கள் பிளாட் பண்ணுற இந்த கர்வ் இருக்குல்ல, ஓவர் த ஐட்ரேஷன், ஸோ அதுக்கு பேர் என்னன்னா வேலிடேஷன் லேர்னிங் கர்வ். ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மாடல் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, எந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதை பிளாட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஆப்டிமைசேஷன் லேர்னிங் கர்வ். எதை விஷயத்தை ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறோம்னா உங்களோட லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். லாஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட எரர். இப்போ ரிக்ரெஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர். ஓகே. அதை நீங்கள் பிளாட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா ஆப்டிமைசேஷன் லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க அல்லது லாஸ் கர்வ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ லாஸை பிளாட் பண்ணீங்கன்னா அது வந்து லாஸ் கர்வ். சப்போஸ் மாடலோட அக்யூரஸியை நீங்கள் பிளாட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் கர்வ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பர்ஃபார்மன்ஸுங்கிறது உங்களோட மாடலோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து அக்யூரஸியாக இருக்கலாம் அல்லது ஆர் ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கலாம். ஆப்டிமைசேஷனுங்கிறது எந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நீங்கள் மாடலை ட்ரெயின் பண்ணுறீங்களோ அது. இது வந்து மீன் ஸ்கொயர்ட் எரராக இருக்கலாம் அல்லது மீன் அப்சல்யூட் எரராக இருக்கலாம். ஸோ உங்களோட கிரேடியன்ட் டிசென்ட்டில் இந்த மெஷர் தான் நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு மாடலை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவல் மாடலோட பர்ஃபார்மன்ஸ். இது வந்து அக்யூரஸியாக இருக்கலாம் அல்லது ப்ரெசிஷனாக இருக்கலாம், ரீகாலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ பேர் தான் இப்படி மோஸ்ட்லி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி
காமனாக நாங்கள் யூஸ் பண்ணுற 2 மெஷர் என்னென்னா, ஒன்று வந்து லாஸு, உங்கள் மாடலோட லாஸ் ஃபங்க்ஷன் அல்லது காஸ்ட் ஃபங்க்ஷன் அல்லது எரர் ஃபங்க்ஷன். ஓகே, அதை வந்து பிளாட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து அக்யூரசி அல்லது ஆர் ஸ்கொயர், இந்த மாதிரி வேல்யூ. ஸோ ஒன்று வந்து இறங்கிட்டு இருக்கும், இன்னொன்று வந்து ஏறிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ட்ரைனிங்க்கு பிளாட் பண்ணிங்கன்னா இது வந்து ட்ரைனிங் லாஸு, இதுவே வேலிடேஷனுக்கு பிளாட் பண்ணிங்கன்னா அது வந்து வேலிடேஷன் லாஸு. ஓகே, ஸோ வேலிடேஷன் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் லாஸுக்கு மேலே தான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா பார்க்குற ட்ரைனிங் சாம்பிளுக்கு தான் எரர் கம்மியாக இருக்கும், பார்க்காத ட்ரைனிங் சாம்பிளுக்கு எரர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேர்னிங் கர்வ். ஓகே, எப்படி வந்து நம்ம லேர்னிங் கர்வ் வந்து எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு டேட்டா செட் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங்காகவும் டெஸ்டிங்காகவும் பிரித்து அதில் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் லாஸையும் டெஸ்டிங் லாஸையும் நீங்கள் வந்து லேர்னிங் கர்வ் பிளாட் பண்ணலாம். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து கிராஸ் வேலிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஃபோல்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் 1 கர்வ் 2 கர்வ் 1 கர்வ் 2 கர்வ் 1 கர்வ் 2. ஓகே, ஸோ கர்வ் 1ங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட மேபி வந்து ட்ரைனிங் லாஸு. கர்வ் 2ங்கிறது மேபி வந்து உங்களோட வேலிடேஷன் லாஸு. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து ஒரே டயக்ராம்லேயே இன்னொன்றையும் போட்டுக்கலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆக்சிஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா அக்யூரசி வச்சுப்பாங்க. ஸோ அக்யூரசி வந்து ட்ரைனிங் அக்யூரசி அப்புறம் வேலிடேஷன் அக்யூரசி, அதுவும் பிளாட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நாளையும் நீங்கள் தனித்தனியாக பிளாட் பண்ணிக்கலாம் அல்லது நாளையும் ஒன்றா கூட பிளாட் பண்ணிக்கலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லாஸு, இந்த சைடு எரர், இந்த 2 லைனும் வந்து இந்த சைடில் பார்க்கணும். இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரசியில் பார்க்கணும். ஸோ லாஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி 0 to ஒரு 1.5 ரேஞ்ச் இருக்கும். அக்யூரசி பார்த்தீங்கன்னா 0 to 100 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணி ஒரே பிளாட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ கிராஸ் வேலிடேஷன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டுக்கும் நீங்கள் வந்து இது பார்க்கணும். ஓகே, அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, டேட்டா செட்டை வந்து நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணிக்கணும் ஒரு கிராஸ் வேலிடேஷனுக்கு முன்னாடி. ஓகே, ஷஃபிள் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். டேட்டா செட்டை வந்து ஷஃபிள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னு வைங்களேன், சப்போஸ் வந்து டேட்டா செட்டில் வந்து பாதி சாம்பிள்ஸ் வந்து கிளாஸ் 1, மீதி சாம்பிள்ஸ் வந்து கிளாஸ் 0ன்னு வைங்களேன். அப்படியே நீங்கள் 70% வந்து அப்படியே அலைக்கா நீங்கள் வெட்டுறீங்கன்னா உங்களோட டெஸ்டிங் செட் எல்லாமே கிளாஸ் 0லேயே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி வந்து டேட்டாவை ஷஃபிள் பண்ணிக்கணும். ஸோ ரேண்டமாக ஷஃபிள் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் டேட்டா செட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லேர்னிங் கர்வ் வச்சு ஒரு மாடல் வந்து அண்டர் ஃபிட்டிங்கில் இருக்கா, ஓவர் ஃபிட்டிங்கில் இருக்கா, அல்லது நல்ல ஃபிட்டிங்கில் இருக்கா, அது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, சப்போஸ் ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடல் ட்ரெயின் பண்ணுறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நான் லீனியராக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி இருக்குது டேட்டா. இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடல், ஒரு சிம்பிள் மாடலை வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து 20, 40, 60, 100 இப்படி போயிட்டே இருக்குது. பட் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மாடலோட லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது மீன் ஸ்கொயர் எரர், இது வந்து கம்மி ஆகவே இல்லை. ஆரம்பத்தில் உங்களுக்கு 0th ஐட்ரேஷனில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே தான் கிட்டத்தட்ட 100th ஐட்ரேஷன்லையும் இருக்குது. ஸோ இது என்னன்னா ஒரு அண்டர் ஃபிட்டிங் மாடல். ஓகே, ஸோ இது அண்டர் ஃபிட்டிங் மாடல்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ட்ரைனிங்கே ஒழுங்காக நடக்கலை, இதோட ட்ரைனிங் எரர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாடலுக்கு அதிக ஐட்ரேஷன் தேவையா அப்படின்னா அதிக ஐட்ரேஷன் தேவையில்லை, ஏன்னா பண்ண வரைக்குமே அது ஒழுங்காக பண்ணல. ஓகே, ஸோ இந்த மாடலுக்கு என்ன பிரச்சனை, இந்த அண்டர் ஃபிட்டிங் மாடலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு வந்து சஃபிஷியன்ட் கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். சஃபிஷியன்ட் கெப்பாசிட்டினா உங்கள் டேட்டா வந்து நான் லீனியராக இருக்குது, பட் உங்கள் மாடல் வந்து லீனியராக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான மாடல் வச்சு தான் நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த லேர்னிங் கர்வ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிற ஒரு டெசிஷன். ஓகே, உங்கள் மாடல் வந்து ட்ரைனிங் போயிட்டே இருக்குது, பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குன்னா மேபி என்ன மீனிங்னா உங்கள் மாடலுக்கு கெப்பாசிட்டி வந்து சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதோட கெப்பாசிட்டி எப்படி ஏற்றுறதுன்னா, இதுக்கு இந்த பாலினாமியல் டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பாலினாமியல் டிகிரி 1ன்னு வச்சு நீங்கள் லீனியர் ரிக்ரெஷன் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் அதிக பாலினாமியல் பண்ணிங்கன்னா உங்களோட மாடல் கெப்பாசிட்டி வந்து அதிகப்படும், அப்புறம் உங்கள் ட்ரைனிங்கும் வந்து இதாகும். சரிங்களா, சப்போஸ் இன்னொரு மாடல் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க, அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மாடல் தான், பட் என்னென்னா 10, 20, 30ன்னு ஐட்ரேஷன் போயிட்டே இருக்கும்போது ட்ரைனிங் எரர் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் வந்து இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு 0 வரல. ஓகே, ஸோ 875 தான் இருக்குது. இப்போ இந்த மாடலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாடலுக்கு வந்து கெப்பாசிட்டியில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன்னா ரிக்வயர்ஸ் ஃபர்தர் ட்ரைனிங். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து 60, 70, 80 அப்படியே நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த கிராஃப் அப்படியே இறங்கிட்டே வரும். சரிங்களா, ஸோ இந்த அண்டர் ஃபிட்டிங் மாடல் தான். ஏன் அண்டர் ஃபிட்டிங்னா இது வந்து கரெக்டாக இன்னும் சஃபிஷியண்டாக நம்ம ட்ரெயின் பண்ணல. ஸோ இந்த மாடல் அண்டர் ஃபிட்டிங்லேருந்து நீங்கள் வந்து குட் ஃபிட்டிங்க்கு மாற்றுறதுக்கு நம்பர் ஆஃப் ட்ரைனிங் ஐட்ரேஷன்ஸை நீங்கள் அதிகப்படுத்தணும், ஏன்னா இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அண்டர் ஃபிட்டிங் மாடல் தான், பட் இட் ரெக்வயர்ஸ் ஃபர்தர் ட்ரைனிங். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு புக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் ஃபிட்டிங் தான், அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்காது. மேபி அந்த புக்கை பற்றின
ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து 50% இருக்கலாம். ஓகே. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 2வது ஐட்ரேஷன் 3வது ஐட்ரேஷன் அதே புக்கை நிறைய டைம் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் ஒரு டைமில் வந்து உங்களுக்கு மாடல் வந்து அல்லது உங்கள் மைண்ட் வந்து கரெக்டாக அந்த புக்கில் இருக்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ட்ரைனிங். ஸோ இதுக்கு வந்து அதிக ட்ரைனிங் வேணும். அப்படின்னா இந்த மாடலுக்கு அல்லது இந்த பிரெயினுக்கு இந்த புக்கை புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இதுவே அண்டர் ஃபிட்டிங் மாடல் அதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு வைங்களேன், அந்த பிரெயின் வந்து எத்தனை தடவை இந்த புக்கை படித்தாலும் அதால் கரெக்டாக அந்த கான்செப்டை கிராஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாடலுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகே. அல்லது இந்த பிரெயினுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ மாடலும் பிரெயினும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரைனிங் நடக்குது, ஐட்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கு, லாஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிட்டே வருது. 2 லாஸையும் பிளாட் பண்ணுறீங்க, ட்ரைனிங் லாஸ், வேலிடேஷன் லாஸ். ட்ரைனிங் லாஸ் மட்டும் கம்மியாயிட்டே வருது, வேலிடேஷன் லாஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் அதிகமாயிட்டே போகுது. ஓகே. ஸோ இது ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம். ட்ரைனிங் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா உங்கள் மாடல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஓவர் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்கள் மாடல் வந்து ட்ரைனிங் செட்டை மட்டும் மக்கப் பண்ணிட்டு இருக்கு, டெஸ்டிங் செட்டை வந்து கரெக்டாக ஜென்ரலைஸ் பண்ண முடியல. ஓகே. ஸோ இதுக்கு வந்து பேர் என்னன்னா ஓவர் ஃபிட்டிங் மாடல். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா உங்கள் மாடல் வந்து எந்த இடத்துல வேலிடேஷன் செட்டோட எரரை அதிகப்படுத்துதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா இயர்லி ஸ்டாப்பிங்னு பேர். இயர்லி ஸ்டாப்பிங்னா இந்த மாடல் வந்து ரொம்ப படிச்சு வெறும் ட்ரைனிங்க்கு மட்டுமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, ஜென்ரலைசேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா நீ படித்தது போதும் இதோட நிறுத்திக்கங்கிற மாதிரி இந்த மாடல் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ ஒரு மாடல் வந்து நீங்கள் கிரேடியன்ட் டிசைன் போட்டு நீங்கள் ஐட்ரேட்டிவாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது 2 அக்யூரசி நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். ஒன்று வந்து ட்ரைனிங் அக்யூரசி, இன்னொன்று வந்து வேலிடேஷன் அக்யூரசி. வேலிடேஷன் அக்யூரசி வந்து அட் சம் பாயிண்ட் வந்து உங்களுக்கு குறையுதுன்னு வைங்களேன், 90 இருக்கு, இதுவும் வந்து 90 இருக்கு, இது வந்து 95 போகும்போது இது 80 வருதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாடலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து லேர்னிங் கர்வ் வேர் த மாடல் இஸ் ஆக்சுவலி ஓவர் ஃபிட்டிங். ஓகே. ஃபைனலாக ஒரு நல்ல மாடல் வந்து எப்போ வந்து கிடைக்கும் அப்படின்னா உங்களோட ட்ரைனிங் ஐட்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போத் ட்ரைனிங் எரர் as well as வேலிடேஷன் எரர் ரெண்டுமே கம்மியாயிட்டே வரணும். ஓகே. ஸோ இது வந்து உங்களோட லாஸ். இது ரெண்டுமே அதே அட் அ சேம் டைம் உங்களுக்கு வந்து கம்மியாயிட்டே வரணும். ஓகே. இதுதான் வந்து ஒரு மாடல் வந்து குட் ஃபிட்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்படி வர மாடல் தான் நம்ம எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் முக்கால்வாசி என்ன ஆகும்னா இந்த வேலிடேஷன் செட் வந்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே. ஸோ ஓவர் ஃபிட் பண்ணாமல் மாடலை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஓவர் ஃபிட்டிங் பிரச்சனை தான் வரும் மாடலில். ஓகேங்களா. ஸோ இந்த ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளமை எப்படிலாம் சால்வ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே. ஸோ ட்ரைனிங் செட் அண்ட் டெஸ்டிங் செட் ரெண்டுலேயுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து பேலன்ஸாக இருக்கணும். சரிங்களா. ஸோ அதுதான் வந்து கன்க்ளூஷன். ஓகே. ஸோ இன்னைக்கு சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ப்ளஸ் மோர் கிளாசிஃபையர்ஸ், ரிக்ரெஷர்ஸ் அண்ட் கிளஸ்டரிங் எல்லா மெத்தட்ஸையும் பார்க்கலாம். ஓகே. டில் தென் பபாய்.